அனைவருக்கும் வணக்கம். ஹரிவராசனம் விஸ்வமோகனம். இந்த பாடலை கேட்டோடனே நம்மளுக்கு மெய் மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி சபரிமலையில் இந்த உலக பிரசித்தி பெற்ற சபரிமலையில் இந்த பாடல் பாடும்போது இந்த பாடல் பாடும்போது எப்போ இந்த பாடல் சபரிமலை ஐயப்பனுக்கு தாலாட்டாக மாறுச்சு அப்படின்றத ஒரு கோயில் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் அந்த ஹரிவராசன பாடல் அர்த்தஜாமத்து பூஜைக்கு அப்புறம் நடை அடைப்புக்கு முன்னதாகவும் பாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் ஸ்ரீகுலத்து ஐயர் தான் 1920 இந்த பாடலை பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்லடக்குறிச்சியில் பிறந்த இவர் பிரசாரம் செய்யும் போது சாஸ்தாசுதி கதம்பமும் அப்புறம் புஸ்தகத்தில் இந்த கீர்த்தனை இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் சபரிமலையில் மேல் சாந்தியாருக்கு செங்கனூர் கிட்டுமணி திருமேனி நம்பூதிரி பொல்லாங்குழல் வாசித்து நடசாத்தது வழக்கமாக இருந்துச்சு. அப்புறம் 1951 தேவப்பிரச பார்த்து மேலே சாந்தியாக இருந்த ஈஸ்வர நம்பூதிரி வந்தால ராஜ குடும்பத்தில் இசையோட ஹரிவராசன கீர்த்தனை பாடும் வழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. தாலாட்டு போல் இருக்கிறதுனால அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு பாடுவது வழக்கம். பூஜை நடைமுறையாக மாறியது. 1975 மலையாள மொழிகளில் வெளியான சாமி ஐயப்ப திரைப்படத்துக்காக இந்த பாடலை ஏசுதாஸ் உருக்கமாக பாடியிருப்பார். இசையமைப்பாளர் தேவராஜன் இதுக்கு உயிர் ஊட்டியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் பாடல் மெட்லே ஹரிவராசன பாடல் தான் சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு தாலாட்டு பாடலை ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றார்.